கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் அருமையானவர்களே, நகோமியும் அவளுடைய கணவன் எலிமெலேக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய மக்லோன் கிலியோனோடு பெத்லகேமிலே பஞ்சம் உண்டானதினாலே மோவாப் தேசத்திலே போய் சேர்ந்தார்கள். அங்கே அவர்களுக்கு மோவாப் தேசத்து பெண்களை திருமணம் செய்து வைத்தார். பின்னர் நகோமியின் கணவனும் அவளுடைய 2 பிள்ளைகளும் அதே தேசத்திலே மரித்து போகவே தனது 2 மருமகள்களாகிய ரூத்தையும் ஓர்பாலையும் தங்கள் தேசத்துக்கு திரும்பும்படி கூறினாள். ஆனால் ரூத்தோ நகோமியை விட்டு பிரியாமல் தனது மாமியாரோடு பெத்லகேமுக்கு திரும்பி வருவதையே இறுதி முடிவாக கொண்டதினாலே பெத்லகேமுக்கு இருவரும் புறப்பட்டு வந்தார்கள். பெத்லகேமில் இருந்த பெண்கள் நகோமியை பார்த்து, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அவளோ, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று மனவேதனையோடு சொன்னார். நகோமியும் நகோமியினுடைய குடும்பமும் எப்பொழுது தங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்தார்கள்? பெத்லகேமை விட்டு போன பின்பு. பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு என்று பொருள். கர்த்தருக்கு காத்திருந்து அவரோடு ஐக்கியம் பாராட்டுவதற்கு பதிலாக உலகத்தில் ஏற்படுகிற சில நன்மைகளுக்காக நாமும் இவ்விதமாக அப்பத்தின் வீடாகிய ஆண்டவரை விட்டு விலகி விடுகிறோம். நண்பர்களின் ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கிறோம். ஆண்டவரின் சத்தத்தை கேட்பதில்லை. ஆனால் ஆண்டவரிடம் திரும்பினால் அவர் நம்மை கட்டி எழுப்ப வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நகோமிக்கும் ரூத்துக்கும் இரக்கம் பாராட்டி அவர்களை மகிமைப்படுத்தின தேவன் நமக்கு இன்னது தேவை என்பதை நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறபடியினாலே நிச்சயம் நம்முடைய தேவைகளை சந்தித்து நாம் இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்முடைய கொம்பை உயர்த்துவார். ஆமேன்.